தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீரினோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் எனக்குள்ளே இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் என்னோடு இருப்பதினால். இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்பேற்பட்ட கசந்த மாறாவையும் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தைரியமாய் சொல்லுவோம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுன்று, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த புதிய ஆண்டில் நுழைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதுருக்க ஊற்று ஊழியங்களின் சார்பாக கனிவான அன்பான ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களையும் இதனால் இந்த சத்தியங்களினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தொடர்ந்து தந்து புதிய ஆண்டிலும் நடத்துவாராக.
புதிய ஆண்டுக்காக அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசேஷமாக சில காலங்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த புதிய ஆண்டிற்காக ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த நாளிலே அதை தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதம், இது மேசியாவை குறித்ததான ஒரு சங்கீதம். மேசியா என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் சொந்தமாயிருக்கிறது. அப்படின்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நிறைய விஷயங்களை நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். யோவான் 1:12 அதை சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற பெயரின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, என்ன கேளு. பிதாவாகிய தேவன் சொல்கிறார். நமக்கு தேவன் அப்பாவாய் இருக்கிறார், கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால. பொதுவாக அப்பா ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்பா ஒரு அற்புதமான உறவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அப்பா அந்த குடும்பத்தை பாதுகாப்பான ஒரு விதத்தில் கொண்டு போகிறதற்கும் வழி நடத்துகிறதற்கும் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். உலக பிரகாரமாக அப்பா உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, தேவன் உங்கள் தகப்பனாக, உங்கள் அப்பாவாக இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது கலாத்தியர் 4:6 சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை, உத்தர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், அவர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அப்பான்னு சொல்கிறோம். அந்த அப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை நீ கேளு, என்கிட்ட கேளு. இந்த 2025ஆம் ஆண்டில் நீ என்னிடத்தில் கேள். அதனுடைய விளைவாக நீ கேட்கும்போது நான் என்னெல்லாம் கொடுக்குறேன். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும். தமிழில் ஜாதின்னு போட்டு, இங்கிலீஷில் நேஷன்ஸ், தேசங்களை உனக்கு நான் சுதந்திரமாக தருவேன். இதை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிதாவாகி தேவன் வாக்கு பண்ணினார். பூமியின் எல்லைகளை, இடங்களை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். 2 கொரிந்தியர் 1:20 நினைக்கிறேன். அங்கே நம்ம பார்க்குறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போ கிறிஸ்துவுக்கு எதை பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணினாரோ, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கும்போது அத்தனை வாக்குத்தத்தமும் நமக்கு சொந்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ என்னப்பா அது கேளுப்பா,
அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7 பார்க்குறோம். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கேட்கும்போது என்ன கொடுக்குறாராம்? தேசங்களை கொடுக்குறாராம். தேசங்கள் என்று சொல்லும்போது மனிதர்களை குறிக்கிறது. அது மாதிரி பூமியின் எல்லைகளை கொடுக்குறாராம், இடங்களை குறிக்கிறது. என்ன அற்புதமாக இருக்கு பாருங்க. மனிதர்கள்னு சொல்லும்போது ஆத்துமாக்கள். இப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். இந்த ஆண்டை ஜெபத்திற்கு முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு ஆண்டாக நீங்கள் வைக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்குறார். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு இதெல்லாம் தர்றேன், ஆத்துமாக்களை தரேன். ஆத்துமாக்களை தரேன்னா என்ன அர்த்தம்? உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ அறிந்தவர்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன்னை கொண்டு நான் அநேக ஆத்துமாக்களை உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். என்ன நீ கேளு, அது மாதிரி பூமியின் எல்லைகளையும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இது அவர் மட்டும்தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா அவர் தான் வசனம் சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும். சங்கீதம் 24. உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியின் எல்லைகளும் உலகத்தின் ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. ஆனால் அது பிசாசனுடைய கைகளில் அவன் எடுத்து வச்சிட்ருக்கிறான். ஏன்னா ஆதாம் தன் அதிகாரத்தை விற்று போட்டதனால். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஜெபத்தை செய்யும்போது அதை நம்ம மீண்டும் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதை கேட்குறது. கேளுன்னு சொல்கிறார் ஆண்டவர். எதை கேட்கணும் நமக்கு தெரியணும். ஏன்னா சிலர் ஜெபம்னா அப்படியே அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஜெபம்னாலே அது என்னங்க ஜெபம், ரொம்ப போர் அடிக்குதுங்க, எனக்கு ஜெபம் பண்ணணுன்னு உட்காந்தா என்னென்னமோ நினைப்பு வருது. நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் நமக்கு ஜெபம் சரியாக இருக்கும். அர்த்தம் அது பதில்களை கொண்டு வரும். ஆண்டவரே சொல்லிட்டார், அப்படியெல்லாம் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மத்தேயு 6 நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பரிசேயரை போல் சொன்ன காரியங்களையே திருப்பி சொல்லி 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 அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அது வீணான வார்த்தைகள்னால, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கிலீஷில் வெயின் ரெப்படிஷன்ஸ். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை அப்படியே வீணாக பேசுகிறது, சொல்கிறது, ஜெபிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியணும். பைபிளில் நிறைய விஷயங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அதில் இப்படி ஒரு மகத்தான விளைவை இங்கே நம்ம பார்க்குறோமே, ஒரு ஆன்சர். ஜாதிகளை தர்றாரு, அதை மனிதர்களை ஆத்துமாக்களை தர்றாரு. ரெண்டாவது பூமியின் எல்லைகளை தர்றாரு. இப்படி ஒரு விளைவை உண்டு பண்ணின ஜெபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஜெபம் இல்லைங்களா? அதை நான் இன்றைக்கி அப்படி தொட்டு அதுக்கு பிறகு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சாலமோன்கிட்ட சொப்பனத்தில் தோன்றி கேட்கும்போது சாலமோன் கேட்குற காரியத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் என் தேவனாய் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால்
எண்ணிக்கைக்கு அடங்காதுமான லக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இப்போ ராஜாவாயிட்டார். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. இவர் எதுக்காக ஜெபம் போட்டார்? ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்போ இது ஆண்டவர் பார்வைக்கு உகந்ததாக இருந்துச்சான். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனத்தில் 11, ஆகினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஆயுசை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேளாமலும் பணத்தை கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் வெற்றியை கேட்கல, நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால். பாருங்க, ஆயுசு வேணும்னு கேட்கல, சுகம் ஆயுசு இதெல்லாம் கேட்கல, காசு வேணும்னு கேட்கல, அடுத்தது எதிரிகள் மேலே வெற்றி வேணும், இதெல்லாம் தான் கேட்கணும். இது எதுவுமே கேட்கலாமே. அவன் என்ன சொல்கிறான்? ஞானத்தை கேட்குறான். எப்படிங்க இப்படி கேட்குறாருங்க? எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு? அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் சாலமோன் ஞானத்தை கேட்டார்? எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் மனசில் உதிச்சிச்சு? எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பொதுவாக சாலமோன் ஞானத்தை கேட்டார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம்ல. ஏன் ஞானத்தை கேட்டார்? சரி, அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 12ஆம் வசனம், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். பதில் வருது, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். கொடுத்துட்டேன்ப்பா, இப்போ கொடுத்துட்டேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இப்போ ஞானத்தை கொடுத்துட்டேன். உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடியும் யாருமே இப்படி இருந்ததும் இல்லை, இருப்பதும் இல்லை. எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ அந்த ஞானத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு பாருங்கள், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒரே வார்த்தையில் அடிச்சிட்டார் ஆண்டவர். நீ கேட்காத, நீ பண்ண ஜெபம் ஒன்று, அந்த ஜெபத்துக்கு உனக்கு பதில் கொடுத்துட்டேன். நீ பண்ணாத விஷயங்களுக்கும் நான் ஜெபிக்காத விஷயங்களுக்கும் நானே எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு, ஐஸ்வர்யம் மகிமை வெற்றி, உன்ன மாதிரி ஒரு ராஜா இருக்கவே இல்லை. இன்னும் ஒரு பதில் பாருங்கள். அப்போ இதிலேருந்து நம்ம சொல்ல முடியும், சங்கீதம் 2:8 படி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவருக்கு தேசங்களை கொடுக்குறாரு, ஆட்களை கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, வெற்றியை கொடுக்குறாரு. ஏன்? ஞானத்துக்காக ஜெபிச்சார். அதனால்தான் அவன் யாக்கோபு எழுதுகிறாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி ரொம்ப முக்கியம் ஞானம்தான் வாழ்க்கையில். இதை எத்தனை பேர் உணர்றாங்கன்றது தான் இன்றைக்கி பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் இந்த ஞானமாக இருக்கணும், ஞானமாக செயல்படணும் அப்படின்னு உணர்றதில்லை, விரும்புறதில்லை. அதாவது ஞானத்தில் பலவிதமான ஞானம் இருக்குது. உலக ஞானம் இருக்குது, மனுஷ ஞானம் இருக்குது, தேவ ஞானம் இருக்குது. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது தேவனுடைய ஞானம் நமக்கு இருக்கணும். அப்போ அந்த தேவ ஞானம் எப்படி கிடைக்குது? கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது 1 கொரிந்தியர் 1:31 படி அவரே தேவனால், அதாவது கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். முதல் காரியமே கிறிஸ்துவ நமக்கு என்னவாக இருக்கிறாரு? ஞானமாக இருக்கிறார். அப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ளார கடவுளுடைய ஞானம் இருக்குது. என்ன விஷயம்னா, உள்ளார இருக்கிற ஞானத்தை நம்ம தோண்டி எடுக்கணும்.
கோல்டு மைனில் தோண்டி தங்கத்தை எடுக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஆவியிலே தேவ ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை வெளியில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? அதுக்கு தான் நமக்கு வசனம் தேவை. வசனம் போதிக்கப்படணும். அந்த ஞானத்தை எப்படி வெளியில் கொண்டு, ஏன்னா கோல்டு அது மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு. அதை எப்படி எடுத்து கொண்டு வரணுன்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. கோல்டு என்ன வானத்தில் இருந்தால் கொட்டுது? இல்லை. நட்சத்திரத்துலேருந்து கொட்டுதா? இல்லை. சூரியன்லேருந்து கொட்டுதா? கிடையாது. தங்கத்தை கடவுள் மண்ணுக்குள்ளார தான் வச்சுருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் மண் மாதிரி நான் இருக்கிறேன், மண்ணான சரீரம். சில சொல்லுவாங்க மண்ணான சரீரம், என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்கள்கிட்ட கிறிஸ்துவ இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாமே இருக்குங்க. அதில் கிறிஸ்துவுக்குள்ளார ஞானம் இருக்குது. எந்த ஞானம்? உலக ஞானம் இல்லை, தேவ ஞானம். சில சொல்லுவாங்கப்பா தேவ ஞானம் சொல்லாத உலக ஞானம் இல்லாமல் போயிட போகுது. உலக ஞானம் தேவ ஞானத்தோடு கம்பேர் பண்ணால் பைபிள் சொல்லுது அது பைத்தியமாக இருக்கிறது. தேவனுடைய ஞானத்துக்கு முன்னாடி உலக ஞானம் எப்படி? பைத்தியமாக இருக்கு. அவன் ஒன்றுமே இல்லை, குப்பை. அப்போ தேவ ஞானம் இருந்தால் எல்லாமே வரும். சங்கீதம் 2:8 சொல்கிற மாதிரி ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆத்துமாக்கள் ஆண்டவர் தருவார். பூமி எல்லைகளை தருவார். என்ன அருமையான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், உலகத்தில் சிலர் ஞானமாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யமாக நினச்சானா, அந்த ஆத்துமாட்ட பேசினானா, நல்ல காசு இருக்குது, அறுவடை இருக்குது, களஞ்சியத்தெல்லாம் நான் இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி கட்டி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், சாப்பிட்டு நல்லா அப்படியே இருப்பேன், ஹாயாக இருப்பேன்னு சொன்னான். லூக்கா 11:20 ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாதவனே. அவன் நினச்சிக்கிறான் பெரிய அறிவாளின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மதிகேடன், ஞானம் இல்லாதவன். ஏன்? உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்றைக்கி நைட்டு நீ செத்து போகிற, உன் ஆத்துமா போக போகுது. இதெல்லாம் எங்கே போகும்? அப்போ உனக்கு ஞானமே இல்லையே. அப்போ ஞானம்னா என்னன்னு ஆண்டு சொல்ல வர்றாரு? அடுத்த வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். சேர்த்து வைக்கக்கூடாதா? அப்படி அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஆத்துமாவை பற்றி கவலையே கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலையே இல்லையே. நீ உடம்பை பற்றி நினைக்கிற, சாப்பாடை பற்றி நினைக்கிற, இந்த உலக விஷயங்களை பற்றியே நினச்சிட்ருக்கிற. லூக்கா 9:25 ஆண்டவர் விளக்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து, அப்படின்னா ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பது ஞானம் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ ஞானமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? உலக விஷயங்கள் நமக்கு தேவையான இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஆவிக்குரிய காரியங்களுக்கு, ஆண்டவர் வார்த்தையை நான் போஷிக்கணும். என் ஆத்மாவுக்கு நான் ஆண்டவரோடு நடக்கணும், ஜெபத்தில் தரித்து இருக்கணும், தேவ காரியங்களில் நான் கட்டி எழுப்பப்படணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் ஒருத்தவன் வளரும்போது அவன் முட்டாளாக இருக்க முடியாது, மதிகேடனாக இருக்க முடியாது. உலக காரியங்களில் எல்லா விஷயங்கள்லையும் கர்த்தர் அவனுக்கு பெரிய ஞானத்தை கொடுப்பார். நிறைய உதாரணங்கள் வேதத்துலேயும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். அப்போ இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. லூக்கா 12 20 நாம் பார்த்த காரியம் இல்லைங்களா? நம்ம உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். லூக்கா 11 40 ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொல்கிறார், மதிகேடரே, அப்படின்னா ஞானமற்றவர்களே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் மாத்திரம் சுத்தமாக இருக்க பார்க்காதீங்க, உங்கள் உள்ளத்தில் உட்புறத்தை, உள்ளத்தை, பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்குறார். வெளியில் நான் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது அப்படி கிடையாது.
உண்மையாகவே உள்ளார்ந்த வாழ்க்கையில். அப்போ சிலர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரு சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், வெளிப்பிரகாரமாக நான் ஒரு வாழ்க்கை, மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஞானமாக இருக்கணும்னா நம்முடைய உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து நாம் பரிசுத்தத்தை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழும். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஞானமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த ஞானத்தை நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள்ளே வெளிப்படட்டும், அதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க, என்னை நான் விட்டு கொடுக்குறேன், உடைய வசனத்துக்கு நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு போதியுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தேவனுடைய ஞானம் வேத வசனத்திலே இருந்து எங்கேருந்து வெளிப்படும் அந்த ஞானம். பாருங்கள், நான் சொன்னேன், தங்கம் நட்சத்திரத்துலேருந்து கொட்டுறதில்லை, மண்ணுக்குள்ளார கிடக்குது. அந்த மண்ணை எடுத்து சில வழிமுறைகள் செய்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்து உங்களுக்குள்ளார இருப்பார்னா மண்பாண்டங்களிலே பொக்கிஷமாக அந்த ஞானத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த ஞானத்தை அகழ்ந்து எடுக்கணும், பிரித்து எடுக்கணும்னா சலித்து எடுக்கிறாங்க தங்கத்தை, தண்ணியை ஊற்றி மண்ணை, அதான் ப்ரோக்ராம்லெல்லாம் பார்க்குறோம்ல. அது மாதிரி நமக்குள்ளார இருக்கிற ஞானத்தை நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளார தேவ ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை அகழ்ந்து எடுக்கிறதுக்கு அந்த சல்லடை தான் எது, வேத வசனம். அது நமக்கு போதிக்கப்படணும். வருஷத்தின் துவக்கத்தில் அனுதினமும் வேதத்தை தியானிக்க தீர்மானம் எடுங்க, அனுதினமும் ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. நிச்சயமாய் இந்த ஞானம் வெளிப்படும். இந்த ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கணும், ஞானத்தில் நாம் நடக்கணும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், என்னை கேளும், சங்கீதம் 2:8. அப்போ ஆத்துமாக்களை தருவேன், பூமியின் எல்லைகளை தருவேன். இந்த வருஷம் மகா அறுவடையின் ஆண்டு. இயேசுவின் நாமத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் நான் அறிவிக்கிறேன். பெரிய அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தில் ஆண்டவரே தொடர்ந்து தியானிக்க, இதில் நிலைத்து நிற்க, இதில் நடக்க, ஆண்டவரே இந்த வருஷம் ஜெப வாழ்க்கையிலும் தேவனோடு நடக்கிற வாழ்க்கையிலும் பெருக உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையில் சாலமோன் கேட்டது போல, அவன் கேட்டதையும் கொடுத்தீங்க, கேட்காததையும் கொடுத்தீங்க. வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் நடந்ததினால் உண்டான இழப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர். இந்த வருஷம் உங்கள் தேவ ஞானத்தில் நடப்பதன் மூலமாய் இழப்புகள் மாறி நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே, வீடுகள் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. இல்லாமை உள்ளவர்களுக்கு சகலத்தை நீர் தந்த ஆசீர்வதி செய்கிறதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மிகவும் மிகவும் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஜனவரி 6லேருந்து 26 வரைக்கும் தினமும் காலையில் அதிகாலையில் 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் 21 நாள் உபவாச நாட்கள். இவைகள் புதுப்பித்தலின் நாட்கள். ஜூமில் நடத்துகிறோம். நீங்கள் அவசியம் பங்கெடுங்க, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஜூம் வைத்திருக்கிறவர்கள், ஆப் யூஸ் பண்ணுறவங்க, பங்கெடுக்கிறவங்க, நீங்கள் விரும்புகிறவங்க, நீங்கள் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பி வைப்போம். நீங்கள் அந்த நாட்களில் பங்கெடுக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது ஈஸி தான். ஜூமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி அது வழியே இல்லைன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலில் அந்த செய்தியை மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்புவோம். காலையில் 7 மணிக்கு ஒவ்வொரு நாள் அந்த செய்தி ஒளிபரப்பாகும். பாருங்கள், பங்கெடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க. அதை குறித்த இன்னும் அநேக அப்டேட்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஜூம் லிங்கை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு காரியம், ஒவ்வொரு திங்கட்கிழமை, அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் திங்கட்கிழமை இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அற்புதமான துதி ஆராதனை. இன்றைக்கி
இந்த துதி ஆராதனை நேரத்தை நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. அது 1 மணி நேரம் நல்லா கர்த்தரை துதிச்சு ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்களில் அந்த துதி ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருது. நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. முன்னாடி நடந்த ஆராதனைகள் அங்கே இருக்கிறது, நீங்கள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய அனுதின தியான புஸ்தகம் ஜனவரியிலிருந்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு தேவனை இன்று என்னை உருமாற்றும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படின்றத ஃபோன் பண்ணி அறிந்து கொள்ளுங்கள். அது யாருக்காவது நியூ இயர் கிஃப்டாக கொடுக்கலாம். நீங்கள் அதை அனுதினமும் பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்.